கர்த்தரும் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்திலே உங்கள் ஒவ்வொருக்கும் என் அன்பான மாலை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வருடத்தினுடைய இன்னும் ஒரு சில மணி நேரங்களிலே இந்த வருடம் முடிந்து ஒரு புதிய வருடம் கர்த்தர் நம்மளுக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அதுக்குள்ளே நாம் செல்ல போகிறோம். எனவே இந்த வருடத்திலே நம்மளுக்கு அநேக கஷ்டங்கள், நோய்கள், துன்பங்கள், சந்தோஷங்கள் எல்லாம் வந்திருக்கலாம். எல்லாத்தையும் கடந்து தான் நம்ம இந்த நாளை பார்த்திருக்கிறோம். எனவே நாம் கர்த்தருக்கு நன்றி உள்ள பிள்ளைகளாக இருக்க வேண்டும். நம்ம செய்த ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து அவர் நம்மை வழி நடத்தக்கூடியவராக இருந்தார். அதனால்தான் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்துகிறார். அதனால்தான் நம்ம இந்த புதிய ஒரு வருடத்துக்குள்ள என்ட்ராக போறோம். ஒரு பழைய வருடத்துல அநேக கஷ்டங்கள், இதுவரையிலும் உலகத்தில் நடக்காத காரியங்கள், நிறைய காரியங்கள் நடந்துருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 9 மாசமா அந்த காரியங்களே பார்க்க வேண்டிய சூழ்நிலை ஆகிவிட்டது. இதுவரையும் உலகத்தில் நடக்காத காரியங்கள் எல்லாம் இதுவரையும் நடந்ததே கிடையாது. அப்படிப்பட்ட காரியங்கள்லாம் இந்த வருடத்தில் நடந்தது. நாமும் அதை கண்கூடாக பார்த்தோம். இருந்தாலும் அப்படிப்பட்ட கஷ்டங்களிலிருந்து நம்மை மீட்டெடுத்து ஆண்டவர் இந்த கடைசி நாளின் கடைசி மணி துளிகளிலே நம்மை காண செய்திருக்கிறார். அதற்கான நன்றியோடு கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 15ஆம் வாக்கியம் இப்படியாய் சொல்கிறது. தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஆமென். அவருக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். சொல்லி முடியாத ஈவு, இது மனுஷனால் செய்ய முடியாதது, என் தேவனால் செய்தார். இந்த நாளை காண அநேகம் பேர் இல்லாம போயிட்டாங்க. கர்த்தர் நம்மை சுக பல ஜீவனோடு இந்த நாளை காண கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அதற்காக தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக, அவர் செய்த நன்மைகளுக்காக, எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு கண்ணீர் இருந்தாலும் அவை எல்லாவற்றையிலிருந்து நமக்கு மீட்டெடுத்து இந்த நாளை காண செய்திருக்காருன்னா பெரிய ஒரு பாக்கியமானவர்கள். போன வருஷம் 1ஆம் தேதி நிறைய பேர் வாக்கு தத்தங்கள்லாம் சொன்னாங்க, அதெல்லாம் நிறைவேறல அப்படின்னு நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்றாங்க. ஆனா அந்த சொல்றாங்களே அவங்க கூட உயிரா தான் இருக்காங்க. எனவே ஒரு ஜீவன் நமக்கு கொடுக்கப்பட்டு அந்த ஜீவன் நம்மிடத்திலிருந்து பிரித்து எடுக்கப்படாமல் கர்த்தர் நம்மை அந்த ஜீவனோடு வைத்திருக்கிற பத்தியா, அது மாபெரும் கிருபை, மாகா பெரிய ஒரு ஆசீர்வாதம். அதற்கு தான் தேவன் அறிய சொல்லி முடியாத ஒரு ஈவு. அந்த சொல்லி முடியாத ஈவிற்காக நான் நன்றியோடு கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நம்ம ஒவ்வொருவரும் அப்படித்தான் இருப்போம் நான் நினைக்கிறேன். அந்த சொல்லி முடியாத ஈவு நம்முடைய வாழ்க்கையில இருந்திருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த நாள் நமக்கு காண்டே இருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம். சங்கீதங்கள் புஸ்தகம் 103ஆம் சங்கீதம் 2ஆம் வாக்கியம் இப்படியே சொல்கிறது. 103:1-2 என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. இவர் சொல்றாரு தாவீது, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. 1-2 இல்லைங்க, இந்த வருஷத்துல 365 நாள்ல எத்தனையோ ப்ராப்ளம், எத்தனையோ கஷ்டம், நொந்து போயிட்டுறாங்க ஜனங்க. சாப்பாட்டுக்கு ஒரு பக்கம் கஷ்டம், நோய் பக்கம் ஒரு பக்கம் கஷ்டம், வேலை இல்லா திண்டாட்டம், ஒரு ஏகப்பட்ட பிரச்சனைகளுக்கு மத்தியில கர்த்தர் நம்மை இந்த கடைசி நாளை காண செய்திருக்கிறார். அதற்கான நன்றியோடு மீண்டும் கர்த்தர் அதான் அங்க தாவீது சொல்றாரு, தேவன் அருளிய சங்கீதங்கள் புஸ்தகம் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. வேற யாரும் ஸ்தோத்திரிக்காதே, கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் இல்லைன்னா நம்ம இல்லை. அவர் நம்மோடு கூட இருக்கத்தான் நம்ம இது வெளியும் நம்ம உயிரோடு இருக்கிறோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஒரு உபகாரத்தை கூட நினைச்சுப்பார், எல்லா உபகாரத்தையும் நினைச்சுப்பார். காசு இல்லாத இருக்கும்போது உனக்கு ஒருத்தவங்க வந்து காசு கொடுத்துக்கிறான். சாப்பாடு இல்லாத இருக்கும்போது எத்தனை பேர் சாப்பாடு கிடைச்சது. நோய் துன்பங்கள் இருக்கும்போது எத்தனை பேர் நமக்கு ஆறுதலை வந்து ஜோமா நாங்கள் எவ்வளவு சுகம் பெற்று இருக்கிறோம். இதெல்லாம் பார்க்கும்போது சொல்லி முடியாத ஒரு ஈவு தான். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒண்ணு கூட விடாதீங்க. எல்லாத்துக்கும் நன்றி சொல்லுல இருங்க. நன்றி சொல்லும் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல ஒரு காரியம் நடக்கும். நம்ம வீட்டுல கூட 2 பிள்ளைங்க இருக்குது. 2 பிள்ளைங்களுக்கும் ஆளுக்கு ஒரு பேனா வாங்கி கொடுக்குறோம். ஒரு பொண்ணு தேங்க்ஸ் டாடி அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? மறுபடியும் அதுக்கு எதுனா செய்யணும்னு தான் இருக்கும். அதனால கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. அதுதான் அங்க சங்கீதங்கள் புஸ்தகத்துல அங்க தாவீது சொல்றாரு, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஒண்ணு இல்லைங்க, சகல உபகாரங்களையும் மறவாதே. அப்படி மறக்காம இருக்கணும். இதுதான் அந்த மாதத்தினுடைய கடைசி நாளில் நாம் காணப்போகிற ஒரு கர்த்தருடைய வார்த்தை. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு, இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். ஆமென். அவர் உண்மையுள்ளவர். அவரை கூட நம்ம ஐக்கியமா இருக்கிறதுக்கு நம்ம அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். எனவே நம் ஆத்துமா கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, நீர் செய்த நன்மைகளுக்காக, நீர் செய்த உபகாரங்களுக்காக, நீர் செய்த காரியங்களுக்காக, நீர் செய்த எங்களுக்கு எண்ணி முடியாத ஈவிற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நன்றி படைப்பு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம மத்தியில கொண்டு வரும். அடுத்த ஆண்டை பார்க்கும்போது கூட அடுத்த ஆண்டும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து அவர் நம்மை வழிநடத்தக்கூடியவராய் காணப்படுவார். எனவே இந்த ஒரு ஆசீர்வாதம் பெற வேண்டும் என்றால் நாம் நன்றி சொல்லும் பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். எத்தனையோ கஷ்டங்கள் இருக்கலாம், எத்தனையோ கஷ்டங்கள்லாம் தாண்டி தான் நம்ம வந்திருக்கோம். எனவே கர்த்தராக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ கூட ஐக்கியமா இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணுமா? அவரோடு கூட ஐக்கியமா இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். நம்மளை அழைச்சவங்க உண்மையா இருக்கிறாங்கன்னா, உண்மை உள்ளவர்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அவங்கள கூட ஐக்கியமாயிடும். எனவே அப்படிப்பட்ட ஐக்கியமா இருந்து கர்த்தர் நமக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்கும் இந்த நேரத்தில் நாம் நன்றி சொல்ல இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேன் ஐயா. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேன் ஐயா. உங்க அன்பு பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடவில்லை, சகலத்தையும் நன்மையாக செய்து முடித்தாரே. கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடவில்லை, சகலத்தையும் நன்மையாக செய்து முடித்தாரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதைத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. கண்களை முடிச்சு வைப்போம். நல்ல தகப்பனே, இந்த வருடத்தினுடைய கடைசி நாளில, கடைசி மணித்துளி வேலையில நீர் எங்களை காண செய்ததற்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். எத்தனையோ கஷ்டங்கள் இன்னல்கள் இருந்தாலும் அவை எல்லாவற்றையும் துடைத்து போட்டு தெய்வீக பிரசனம் எங்களுக்குள்ளே கடந்து வந்து எங்களை வாழ வைத்த தெய்வம் நீர் எங்களோடு இருப்பதனால் உண்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து வருகின்ற வருடத்திலும் தெய்வீக பிரசனத்தினால் எங்களை மூடி மறைத்துக் கொள்ளும். கர்த்தாவே, உம்முடைய வார்த்தைகள் எங்களை புடமிடட்டும். உம்முடைய வார்த்தையின் பிரகாரம் நடக்க எங்களுக்கு நீர் உதவி செய்யும். தேவைகள் எல்லாவற்றையும் பூர்த்தி செய்யும். இந்த வருடத்திலே நீர் எங்களை கரம் பிடித்து நடத்துகிற தேவன், வருகின்ற வருடத்திலும் கரம் பிடித்து நடத்த வேண்டுமாக செபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்படைக்கிறோம், பொறுப்படுத்திக் கொள்ளும். துதிக்க நம்ம மகிமையெல்லாம் அமைக்க செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உங்களுக்கும் என் அன்பான வாழ்த்துக்களை மீண்டுமாக தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வருடத்தினுடைய கடைசி நாளில் கர்த்தர் நம்மை காண செய்திருக்கிறார். அதுக்காக நன்றியோடு மீண்டுமாக கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன், நன்றி செலுத்துகிறேன். உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த காணொலி மூலமாக பார்க்கின்ற ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் எங்கள் அன்பார்ந்த
இந்த வருடத்தினுடைய கடைசி நாள் ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் வருகின்ற வருடத்தினுடைய புதிய வருடத்தினுடைய ஒரு ஆசீர்வாதத்தையும் உங்களுக்கு தருகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.